என்னம்மா செய்றீங்க? கம்பங்கூழ் செய்ய போகிறேன். அதுக்கு கம்பு எனக்கு இப்போ கம்பங்கூழ் வேணாம். இப்போ நான் தோசை சாப்பிட்றேன். நாளைக்கு செஞ்சுட்டாங்க. அதான் நீ நாளைக்கு சாப்பிட்ணுன்னா உடனேலாம் அதை ஊற்றி சாப்பிட முடியாது. இப்போ இதை ஊற வச்சு அரைச்சி கிண்டி வச்சு அப்போனா தான் காலையில் சாப்பிட முடியும். நான் வந்து மொட்டு கம்பு எடுக்கலனால நாட்டு கம்பு எடுத்துருக்கேன். அதை விட இது வந்து சத்தானது. அது வந்து நல்லா ஒரு 2 கழுவி நல்லா கழுவிக்கலாம் சுத்தமாக. நாங்கள் 2 தடவை நான் வந்து பைப்பு தண்ணியில் கழுவிட்டு ஒரு டைம் நிறைய நல்ல தண்ணி ஊற்றி கழுவலாம். அப்போலாம் அழுக்கு தூசியெல்லாம் வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிடலாம். நீ வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். ஏன்னா வந்து சுடுதண்ணி ஊற்றி தான் அந்த பண்ணுவேன். அதுக்காக இப்போ மிக்சியில் போட்டு குறப்பாக வச்சுக்கலாம். நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இது பாருங்க, அரைச்சிட்டேன் பாருங்க. நல்லா அப்படி இது நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்க நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து போட்டு கை விடாமல் கிண்டிக்கலாம். அப்போ தான் கட்டாது. பாருங்க போட்டாச்சு. நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நெருப்பை கம்மி பண்ணி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா. ஏம்மா இப்போ வந்து ஒரே வீட்டில் பிறப்பாங்கள்ல, ஒரு 4-5 பேர், அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அவங்கெல்லாம். அதில் ஒருத்தவங்க நல்லா வசதியாக நல்லா பணக்காரங்களா காரு வீடு வசதி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப தாழ்மையாக ஏழையாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி எல்லாரும் ஒரே அம்மா வயிற்றுல தான் பிறக்கிறாங்க? அப்புறம் ஏன் ஒருத்தர் மட்டும் அப்படி? அவங்கவுங்க கர்ம வினை, அவங்கவுங்க இந்த பூர்வ ஜென்ம பயன் நல்லதான். இது மாதிரி தான் ஒருத்தர் வந்து விநாயகர் போய் கேட்டானா, கடவுளை இந்த மாதிரி ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்குது, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், என் கூட பிறந்தவங்களாம் நல்லா வசதியாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு விநாயகர் சொன்னேன், நீ போய் வந்து எங்கெங்கே என் கோயில் இருக்குன்னு பார்த்துட்டு வா, இந்த ஊருக்குள்ளே எத்தனை என் கோயில் இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு அவன் போனானா. போய் பார்த்தோன்னு ஒரு 10-15 கோயிலில் விநாயகர் இருக்கானா, 10-15 விநாயகர் சிலை இருந்துச்சு ஐலாக்கு. சரின்னு பார்த்துட்டு வந்துட்டு சொன்னேன், இனிமேல் நான் பார்த்துட்டேன், ஒரு 15 கோயில் இருந்துச்சு, அங்கே உங்களோட சிலையெல்லாம் இருந்துச்சு கேட்டேன்னா. எங்கெங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வெறும் சின்ன இதாக கட்டி ஒரு முச்சந்தியில் ஒரு மரத்துக்கு கீழே எதுவுமே இல்லாமல் வெட்ட வழியில் உங்கள் சிலையை வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து சின்னதாக கட்டி வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பெரிய கோயிலில் ஒரு ஓரத்தில் உங்களை வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்குன்னே தனியாக ஒரு கோயில் கட்டி பெருசாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சாமி சொன்னாங்க பற்றியா, நான் வந்து ஒரே ஒரு விநாயகர் தான், என்னை வந்து எத்தனை விதவிதமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் மனசுங்க ஒருத்தரே இருந்தாலும் அவங்கவுங்க புண்ணியத்துக்கு புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமையும். இருந்தாலும் எல்லாருமே உழைக்கிறாங்க, யாருமே உழைக்காமல் இருக்கன்னு செய்யணும் இல்லை. இருந்தாலும் அவங்க கர்ம வினை இதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுளான எனக்கே எப்படின்னா, நான் படித்த மனசுங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, நல்லா கொஞ்சம் நல்லா கட்டிச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்படி கட்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா திக்காக வந்துடும். அம்மா, இது மாதிரி நீங்கள் சின்ன வயசு சாப்பிட்ருக்கீங்களா? கம்பங்கூழ் சோளக்குழு எல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் எங்கள் வீட்லேயும் செய்ய மாட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் டவுனு, அதனால எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கே தான் எங்கள் பாட்டி வீட்லேயும் அரிசி தான் செய்வாங்க. ஏற்காப்பில் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து செய்வாங்க. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரிசியெல்லாம் செய்ய மாட்டாங்க. காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் அந்த ஒரு இந்த குழந்தைக்கல்லில் அது ஒரு மாதிரி கல் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு கூடை மாதிரி இப்படி இருக்கும். அதை வச்சு அதுக்குள்ளே ஊற வச்ச கம்பு சோளம் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த உலக்கையை வச்சு நல்லா 2 பேர் சேர்ந்து டங்கு குத்துவாங்க. அந்த சத்தமே நல்லா இருக்கும். காலையில் 4 மணிக்கெல்லாம் குத்தி எடுத்து அதை கிண்டி வச்சுட்டு போயிடுவாங்க, தோட்டத்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த இப்போ காலை சாப்பாடு நேற்று திண்டுனாங்களே, அதை தான் வந்து இன்னைக்கு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு செஞ்சு வைக்கிறத வந்து நாளைக்கு சாப்பிடுவாங்க. டெய்லி தான் சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க. நைட்டு பட்னியா? 1 நேரம் மட்டும்தான் வெள்ளரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி அதெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் தோசை இட்லியே அவங்க சாப்பிடுவாங்க. அதனால எல்லாம் இந்த இதுதான் சாப்பிடுவாங்க. எந்த ஊர்? புதூர்னு ஒரு ஊர் பக்கத்து. அந்த அவங்க எத்த வீடு தான். இத்தனைக்கும் எங்கள் சொந்தக்காரங்களும் இல்லை, சும்மா ஒரு பக்கத்து வீடு தான். ஆனால் நாங்கள் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவோம் எப்பவுமே. அந்த இது வீட்டில் செய்வாங்க. அவங்க ஒரு நாள் கூட வேறு வீட்டு பிள்ளைங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க.
பண்ணுவாங்க, நல்லா தயிர் போட்டு இது பண்ணி தருவாங்க. அவங்க வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு போல இந்த சோறு கம்ம சோறுலாம் சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட செஞ்சிருந்தேன், நானாவது பரவாயில்ல. இவங்க நல்லா முக்கால்வாசிக்கு வெந்துருச்சு. இவங்க நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியாக இருக்குது, ஆறும்போது நல்லா கட்டியாயிடும். அப்படி உருண்டை ஊட்டி தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, உருண்டை ஊட்டி போட்டுக்கலாம். அது 2-3 நாள் வச்சுருந்தா அந்த மாதிரி உருண்டை ஊட்டி போடலாம். நம்ம வந்து ஒரே நாளே காலி பண்ணிடுவோம். அதனால் வந்து அந்த இது அப்படியே வச்சுருந்து அதில் தயிர் ஊற்றி கிளப்பி சாப்பிட்டுக்கலாம். வந்து இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கம்பு இது மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கேக் மாதிரி இருக்குது. இது வேணும்னா நம்ம வந்து உருண்டை மாதிரி அப்படியே தண்ணி தட்டு உருண்டையாக ஊற்றி போடலாம். நம்ம வந்து ஒரே நாளே சாப்பிட்ருவோம். அதனால் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிட்டா போதும். காலையில் சூப்பராக ரெடி ஆகிடும். காலையில் கரைச்சி எப்படி இருக்குது சாப்பிட்றோம். இதுதாங்க நமக்கு இது கம்பு சூப்பராக கூழ் ரெடியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் பாருங்க தயிர் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு, ஏன்னா இந்த இது அரைக்காமல் போட்டால் ஒரு மாதிரி திப்பியாக தெரியும். அதனால் ஒரே ஒரு ஓட்டுனா ரொம்ப ஓட்டினா வெள்ளையே இருந்துடும். அதனால் லைட்டாக ஒரு ஓட்டிட்டு இதில் ஊற்றிடலாம். ஒரு ஓட்டு சூப்பராக இதாகிடுச்சுக்காங்க. இப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கம்பு சாப்பாடை எடுத்து போடலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிட்டுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் வைக்கிறது காசு. அது போகும். பாப்பா, கடையில் கம்மங்கூழ்லாம் வாங்கி குடிப்பேல, எப்படி குடிப்ப? என்ன தெரியுமா பண்ணுவேன், அங்கே மாங்காய், இந்த மிளகாய், வேற என்ன வச்சுருப்பாங்க, வெங்காயம் அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் எனக்கு திங்க மாட்டேன். வெறும் அந்த இது வச்சுருப்பாங்களே அப்பளம், அது மட்டும் தான் நான் எடுத்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 30 ரூபா காசுக்கு அந்த அப்பளத்தை எடுத்து தின்றுவேன். உடனே மாதிரி ஆள் வராதனால தான் இப்பெல்லாம் விவரமா இவ்வளோ பெரிய டப்பா நிறைய வச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு இத்தனோடு சின்ன தட்டுல வந்து ஒரு 5-6 மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கட்டுப்படியாம ஒன்னே மாதிரி ஒரு 10 பேர் மாட்டாங்க. முன்னோட ஒன்னே மாதிரி ஒரு 10 பேர் வந்து அங்கே கடையை 4 நாள் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்கப்பா. விவரம் தான்.